இவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. முதல்ல நோ சொல்லுங்க. நோ சொல்ல கத்துக்கோங்க. I'm changing now. நீங்க He was like அன்னைக்கு பூத்த மலர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளென்ஸ் ஆயிட்டாங்க. நான் இங்க இருந்து சொல்லுவேன். எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று கேட்டா ஐயோ பாவமே தோணும். ஷூட் முடிச்சு நான் கிளம்ப நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் இருக்க மாட்டேன். நான் ஆக்சுவலி அவங்கள வந்து இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவங்க நிறைய சாமி படம் பண்ணியிருக்காரு. ஸோ எப்பவுமே சாமியார் வேஷத்துல அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான் அவங்க ஃபோட்டோ எல்லாம். வேற மாதிரி ராஜேந்திர சாரை பார்த்தேன், டிஆர் சாரை பார்த்தேன். அப்போ அவர் வந்து கேட்டேன் நான் புது படம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பயங்கர பிஸியாக கால் ஷீட் ஃபுல்லாக டைட்டாக இருந்தது. அப்புறம் இவங்க நடிச்சாங்க, இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்கும்போது இவ்வளோலாம் என்னால் கண்டிப்பாக பண்ணிருக்கவே முடியாது. இவ்வளோ சக்ஸஸ் வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்களான்னு எப்படியே செட்டில் ஆகிடலாமான்னு நினச்சிட்டே இருப்பாங்க அவங்க. உயிருள்ள ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. நான் திருப்பி ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலில் எல்லாரும் வந்து உஷாலாம் பேசுகிறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு அழுகையே வந்துச்சு. திருப்பி என்னால் படிக்க முடியாது இந்த ஸ்கூலில். ஐயோ இந்த புகழ் வந்ததுனால என்னுடைய கெரியர் நான் படிக்க வேண்டிய அந்த கெரியரை எடுத்துட்டு வேற ஏதாவது பாதையில போயிருமோ அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப அதை ஃபீல் பண்ணேன். JFW presents Binge Cafe powered by Aroma Agmar Ghee, ஆனந்த அனுபவம் அரோமா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்க செவரல் டெக்கேட்ஸ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாரும் அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி அவங்க நம்மளை வந்து மீட் பண்ணி அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஜேர்னி, அவங்களோட மெமரிஸை ஷேர் பண்ண போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் தி மோஸ்ட் இன்ஸ்பைரிங் லேடி அண்ட் சம்ஒன் ஐ அப்சல்யூட்லி அடோர், Purnima Bhagiraj, to JFW Binge Cafe. Thank you, ma'am, for making the time. And நான் வந்து I'm going to take it as ஒரு free flowing conversation தான் நான் போறேன். நான் I think I'll be comfortable with you. அதையா? I love chatting with you. சூப்பர். ரொம்ப பாப்புலர் பிஸி ஆக்டர், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப், மதர், பிஸ்னஸ் உமன், அண்ட் திரும்பி ஆக்டிங் இல்லை. ஆனால் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு சில பேர் உங்கள் கூடயே இருந்திருக்காங்க. அண்ட் we have a little surprise. What a pleasant surprise. நிஜமாவே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஆமா. நளினினா she is such a beautiful person inside outங்க. அவ்வளவுதான் நான் எத்தனை சொல்றேன். வருஷமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலி கிடையவே கிடையாதுங்க. இவ்வளோ வருஷமா we are in the field, same field. எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் முந்தி இருந்தாங்க. ஆனா கூட I've never மீட்டே பண்ணினது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசென்ட்லி we worked in நீங்க மூணு பேரும் நீங்க அம்பிகா we did a serial. ஆமா, we did a serial together. அப்பதான் அவங்கள first meet பண்ணேன். officially meet பண்ணேன். அது இல்லைன்னா சும்மா hello because I know she's an actress, she knows I'm an actress. அவ்வளவுதான் எங்களுக்கு பழக்கமே. ஆமா, but we just caught on like house on fire ரெண்டு பேரும். ஏதோ whole day நாங்க ரூம்ல உட்கார்ந்து chat பண்ணிட்டே இருப்போம். Sweet nothings. But I've learned so much from her. I'm so happy to have met her in this stage of my life at least. So ரெண்டு பேரும் இருக்கீங்க. அதனால memories with co-stars, அதுல வந்து shall we make a trip down memory lane? Okay. ஸோ நான் பேர் சொல்றேன். உங்களுக்கு அந்த ஆர்டிஸ்ட் பத்தியோ ஆர் அந்த பர்சனை பத்தி என்ன மெமரி டக்குன்னு உங்களுக்கு வருதுன்னு? மோகன் சார். மோகன் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அதே மாதிரி நிறைய பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தது மோகன் தான் சொல்லுவேன். நான் அப்போ நிறைய படங்கள் பயணங்கள் முடிதல் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் நான் சரணாலயத்தில் தான் அவரோட ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் படங்கள் வர ஆரம்பிக்கும் போது நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி பயப்படுவோம், ஐயோ அடுத்த படம்லாம் மெதுவாக ஒத்துக்கலாமான்னு. அப்போ இவர் தான் அம்மா கிட்ட சொல்லுவார், இல்லை இதுதான் டைமு, எல்லா படமும் ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறது கற்றுக் கொடுத்தது மோகன் தான். எனக்கு மோகன் வாஸ் a good friend. ஏன்னா நிறைய படம் நாங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுள் கோஸ்டார் டு ஒர்க் வித், எந்த ஏர்ஸ் கிடையாது, ரொம்ப சிம்பிள் பர்சன். அண்ட் சிம்பிள் லிவிங் இஸ் இம்பார்ட்டன்ட்னு அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கரெக்ட். ஸோ ஒரு ட்ராவல் பண்ணணும்னா ஒரு பஸ்ஸில் போகிறதுல தப்பு இல்லை. நான் வந்து ஐயோ நான் ஆக்ட்ரஸா, ஐயா நான் ட்ராவல் பை பஸ் எல்லாம் என்ன நீ இதெல்லாம் நினைக்கிறேன், பஸ்ஸில் கிளம்பி போ, எப்போவே ஃப்ளைட்டு தான் நினைப்பியா அப்படிலாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போயிருக்கேன். அதால ஃப்ரெண்ட்ஸ் டு கிரவுண்ட் யூ. ஆமாம், இல்லை கண்டிப்பாக. ரஜினி சார். ரஜினி சார் ரெஸ்பெக்ட். எனக்கு இன்னி வரைக்கும் ஐ ஹவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஏன்னா அவர் அவ்வளோ சச் அ ஹம்பிள் பர்சன். இன்னி வரைக்கும் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ இன்னைக்கு அதே அளவுக்கு அவர் ஈவன் மோர் ஹம்பிள். ஐ திங்க் இன்னைக்கு அவரோட ஹியூமிலிட்டி இஸ் சம்திங் தட் நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்தேன். எந்த ஏர்ஸும் கிடையாது, நான் ஸோ அப்படின்னு அவர் எந்த ஏர்ஸும் இல்லை. யார் இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து பேசுவார். அதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஷூட்டில் வந்து அவர் ஷாட் முடிச்சுட்டு
மேம வந்து ஷார்ட் ஓகே இருந்துச்சா அப்படின்னு அவர் கேட்டுப்பாரோம். கேட்பாரு. ஆமா, அப்புறம் நம்ம ஏதாவது நல்லா பண்ணா அப்பா பிரமாதம் பிரமாதம் அப்படிம்பாரு. சொல்லுவது ரியலி நம்ம வந்து ரஜினி சார் இப்படி சொல்றாரா அப்படின்னு. இல்ல நிறைய பேர் கத்துக்கணும் அவர்கிட்ட வந்து எப்படி எவ்வளவுதான் நம்ம புகழ் பேரு வந்தா கூட நம்ம நம்மளா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஈஸ் த உதாரணம் for us. அப்புறம் அவரோட செட்ல தான் வந்து ஐ டேஸ்டட் ஆல் தீஸ் டிஃப்ரெண்ட் டீஸ் தெரியுமா. இந்த கிரீன் டீ இல்லாம அப்போ வந்து என்ன குவாவா டீ, கொத்தமல்லி டீ, அப்புறம் ஆமா என்னெல்லாம் டீ நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆமாப்பா. அது எல்லாம் அவருக்காக சந்தோஷமா, நல்ல வேலையா. ஸ்பெஷலா பண்ணுவாங்க. வந்து he will always keep sending, you know, இதெல்லாம் குடிச்சு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டீஸ், அப்படியா? மேங்கோ டீ என்னெல்லாமோ வரும். ஆமா. சிவகுமார் சார் சிவகுமார் சார் வந்து அதாவது டைமிங் எப்படி சிவாஜி அப்பா கிட்ட நம்ம ஒரு டைமிங் கற்றுக்கிட்டோமோ அது வந்து அடுத்து சிவகுமார் சார் கிட்ட தான். அதான் நாங்கள் தங்கைக்கு ஒரு கீதம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் டைரக்டர் மறந்துட்டார், மாடியில் தான் ஃபுல்லாக ஷூட்டு. சிவகுமார் சார் கீழே இருந்தார். நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நைட் ஒரு 10-11 மணிக்கு கீழே இறங்குறோம். அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ சார் நான் மறந்துட்டேன் சார். அது பரவாயில்ல, உங்களோட டேட்டு நீங்கள் போக சொன்னால் தான் நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கத்துக்கிட்டோம். அப்பா எவ்வளவு கிரவுண்டட் அவரு அப்படின்னு. இல்ல வேற யாராவது இருந்தா எவ்வளவு அப்செட் ஆகி ஐயோ போயிட்டே இருப்பாங்க இல்லையா? என்ன காலையில வந்து உட்காந்துருக்கோம் மேக்கப் போட்டுட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட இல்லை. அதான் அந்த old school. உங்களோட டேட்டுங்க உங்ககிட்ட நாங்க வித்துட்டோம், உங்களுடைய பைசா நாங்க சாப்பிட்றோம், அதனால நீங்க எப்ப போக சொல்றீங்களோ அப்பதான் நான் போவேன்ட்டு போனாங்க. ஸோ அவர்கிட்ட கத்துக்கிட்டது அந்த விஷயம். நான் கற்றுக்கிட்டு அஃப்கோர்ஸ் பங்க்சுவாலிட்டி இஸ் ஒன் திங் அண்ட் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ஒர்க் தெரியுமா. அது அவர் வந்து நல்ல அது பார்த்து நீயும் வந்து கரெக்டாக பார்த்து பண்ணு, நீ சும்மா விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது செட்டில் அப்படின்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார். அண்ட் ஃபஸ்ட்டு ஃபாரின் ஃபிலிம் போனது நான் அவர் கூட தான் போனேன். அதனால் ஊரில் அவர் தான் ரொம்ப சீனியர் மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பார். எனக்கு வந்து சிங்கப்பூர் போனோம் ஃபஸ்ட்டு படம் தாய் மூகாம்பிகைன்னு ஒரு படம் பண்ணும்போது சிங்கப்பூர் போனோம். எனக்கு ரோட்ல வந்து பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடணும். சிங்கப்பூர்ல போய் நம்ம இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறோமே ஒரு மாதிரி கூச்சமா எல்லாரும் பாக்குறாங்க. வந்தாச்சு இல்ல பேசாம இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு பாரு. ஜாலியா இருக்கும் அவரோட பேச ஆரம்பிச்சா. சச் குட் ஆரேட்டர். அவர் பேச ஆரம்பிச்சா நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும், அவ்வளவு நல்லா பேசுவாரு. அப்புறம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த ஏதாவது காமெடியா நடந்திருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்னா வயிற்ற வலிக்கிற அளவுக்கு நம்ம சிரிக்க முடியும். அந்த அளவுக்கு பிரமாதமா பேசுவாரு. மோகன்லால் சார் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் அந்த டைம் தான் எல்லாருமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தவங்க. நிறைய படங்கள் பண்ணோம். இன்னும் அப்படியே மாறாத ஒரு ஜீவன்னா அவர் தான். ரொம்ப பெரிய சூப்பர் ஸ்டார் ஆனாலும் டில் நவ் இஸ் அப்படியே அந்த டவுன் டு எர்த் பர்சன்னா அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதில் அவர் ஒருத்தர். நீங்க வந்து கூட ஒர்க் பண்ணது நான் வந்து வார்த்தா, ஆவநாழி, அப்புறம் கூலின்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய படம். அவரோட நடிக்கும் போது இன்டிமிடேட்டிங்கா இருக்குமா இல்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதாவது இப்போ எதுலையுமே மூக்க நுழைக்க மாட்டாங்க. நமக்கு டைரக்டர் என்ன சொல்லி கொடுறாங்கன்னா நீங்களும் அதை செய்ய ஞானம் அதை செய்ய, அவ்வளோதான். எதுக்குமே நீ கொஞ்சம் நல்லா பண்ண அதெல்லாம் இல்லை, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் என்ன பண்றேன்னா பண்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோஸ்டார்னா அந்த படத்துல சங்கர் ஹீரோவா இருந்தாரு, இவர் வில்லனா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் 3 படம் நாங்க சேர்ந்து தான் பண்ணோம். ஓகே. சங்கர் அண்ட் மோகன்லால் லைக் நாங்க 3 பேர் தான் எப்பவுமே செட்டா இருப்போம், நம்ம டீமா இருப்போம் நாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம். அஃப்கோர்ஸ் அவர் அவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட்னு அப்போ எனக்கு தெரியல, பிரமாதமாக நடிப்பாருன்னு அப்போ தெரியல எனக்கு. வில்லனா நடிக்கும்போது சரி வில்லன் தானே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அவரோட டெப்த் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வந்து போக போக தான் அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் அப்போ எவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சோ. இப்போ எனக்கு ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் ஜில்லா ஐ ஒர்க் வித் ஹிம் ஆஃப்டர் சோ மெனி 29 years. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் நடிக்க போகும்போது he put a post அப்போ இந்த ஃபேஸ்புக்லாம் அப்போ தான் புதுசாக வந்திருந்தது. வித் மை co-star after 29 yearsனு போட்டு you won't believe me, within ஒரு 20-25 minutesக்குள்ள 50,000 மேல லைக்ஸ் வந்தது அதுக்கு. I was totally taken aback. அப்போதான் அவரோட ரீச் அவரோட இப்போ எவ்வளவு க்ரோ ஆயிருக்காருன்னு அப்போதான் நான் ஃபீல் பண்ணேன். அது வரைக்கும் இல்லை லால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் நாங்கள் ஜெனரலாக பேசிட்டு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் அண்டர் பிளே ஆர்டிஸ்ட். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே அண்டர் பிளே பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், பாருங்க நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடிக்க வந்திருக்கேன், நான் ஏதாவது ஐ ஒன்ட் பி அப் டு த மார்க், அதனால யூ ப்ளீஸ் புல் மீ அப், ஏதாவது தேவைப்பட்டு நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிமே. நான் இல்ல அந்த பியூட்டி அபவுட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்னா 2 எக்ஸ்ட்ரீம் ப்ளே பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா அந்த நடுவுல ஒண்ணு பண்ணுவார் அவரு. இல்ல சின்ன சின்ன ஸ்பார்க் அப்படி அப்பெல்லாம் நினைச்சே பார்க்கல. த பர்சன் அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, இன்னைக்கு அவர் ரீச் ஆனதுல எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது நம்மளுக்கு புரியவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் he has fine tuned his acting நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு. பிரதாப் சார், பிரதாப் போத்தன். ஆமா, ஐயோ பிரதாப் சார் வந்து நான் வந்து நவம்பர் 2 நஷ்டம் சொல்லிட்டு பத்பேட்டன் படம் ஒன்று பண்ணோம். அதில் அவங்க தான் ஹீரோ, மாதவி ஹீரோயின், நானும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன்.
அந்த லாங்குவேஜ் ஓ மை காட் அவரோட அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது ஸ்டைலிஷ் இல்ல வெரி ஸ்டைலிஷ் எல்லார்கிட்டயும் பயங்கர ஃபுல்லா ட்ரிவாண்ட்ரம்ல தான் ஷூட்டு அப்புறம் டெக்னிக்கலா ஓ மை காட் பப்பேட்டன் கிட்ட வந்து டெக்னிக்கலா 2 பேரும் பேசுவாங்க பாருங்க அது கேட்கும்போது என்ன சினிமாவில் இவ்வளோலாம் இருக்கா நமக்கு என்ன நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாத இவங்க பேசுகிறத பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் அப்படி வெல் நாலேஜபிள் பர்சன் இஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நம்ம அவர் வந்து இப்போ இல்லைன்றது ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள்லாம் எனக்கு தமிழில் ஃபர்ஸ்ட் கோஸ்டார் என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் வந்து அவர் தான் ஹீரோ நெஞ்சில் ஒரு முள்ளை இட் வாஸ் ரீமேக் ஆஃப் ஹிந்தி ஃபிலிம் கட்டி பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ரீமேக் அது ஆமாம் ஸோ அஃப்கோர்ஸ் அந்த படம் பண்ணும்போது நிறைய ஏன்னா எனக்கு அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் தான் ஸோ அவர் ஒரு இங்கிலீஷ் கோஸ்டார் மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப கம்ஃபர்டபுள் எப்போ பார்த்தாலும் அரட்டை அடிச்சுட்டே இருப்போம் பட் அப்போவே வெரி நாலேஜபிள் பர்சன் தெரியுமா எந்த ஷார்ட் எடுத்தாலும் எப்படி எடுக்கிறாங்க இது இட்ஸ் நாட் ஓகே அப்படிங்கிறதுலாம் டூ யுவர் ஒர்க் அண்ட் லெட் மீ டூ மை ஒர்க் அது ரொம்ப நிறைய வெரி வெல் வர்ஸ்ட் வித் ஃபில்ம் மேக்கிங் அப்போவே யூனோ வெரி குட் கோஸ்டார் டு ஒர்க் வித் அண்ட் டெஃபினெட்லி மிஸ்ட். ஆமாம் உங்களோட ஜேர்னியில் இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ஸ்னு பார்க்குறத விட லிட்லி ஸ்டார்ஸ் இந்த ஸ்கை மாதிரி நம்மளுக்கு இல்லை அப்பப்போ தே கம் பிரைட் இன் ஆர் லைஃப் அதுக்கப்புறம் வி see them and then ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் சம் ரிமைன் வித் அஸ் இல்லை சோ மெனி நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல ஆரம்பிச்சா எவ்வளோ பேர் என்கவுண்டர் பண்ணிருப்போம் நம்ம இவ்வளவு வருஷத்துல இல்ல எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல நம்மள டச் பண்ணிருப்பாங்க இப்போ இவன் எப்படி என்ன டச் பண்ண திரும்ப குக்கிங் ஷோ இவங்க ஏன் என்னோட எனக்கு தெரியாது எப்படி பண்றது இவங்க பிரமாதமா இவங்க ஏன் என்னோட குக்கரி ஷோ பாக்குறாங்கன்னு கேளுங்களேன் நடு ரெண்டு பேசிட்டே இருப்பேன்ல இது இப்படி போடலாம் இது இப்படி போடலாம் ரொம்ப கேஷுவலா இருப்பேன் நானு அதுல வேற நான் மிக்சியில போடுறது கொஞ்சம் வெளியில விழுந்துரும் சோ நான் சொல்லுவேன் சோ உங்க அளவு வந்து மாறும் ஏன்னா பாதி வெளியில விழுந்துச்சு அதுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஒரு குக்கர் பயங்கரமா இருக்கும் நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன் இந்திரா படம் பார்த்து ஐ ரியலி லைக் யூ தட் பட் அதுக்கப்புறம் அவங்க நிறைய படம் நடிக்கல பட் இந்த மாதிரி ஷோஸ் நடுவில் எல்லாம் பண்ணி ஆல்வேஸ் இன் आवर மைண்ட்ஸ் தேங்க்யூ அண்ட் நிஜமாவே நீங்க 2 பேரும் இன்னைக்கு வந்ததுக்கு தேங்க்யூ வெரி மச் எனக்கு ரொம்ப ஹாப்பியானது என்னன்னா நீங்க ஒருத்தர பார்த்த போது அந்த ரியாக்ஷன் கேமரா மிஸ் பண்ணாங்களான்னு தெரியல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா என்னோட மனசு மிஸ் பண்ணல such a lovely person ஆமா இவ்வளவு நாள் எங்க போனீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இவ்வளவு நாள் எங்க போனீங்க இவ்வளவு நாள் நான் உங்களை மீட் பண்ணல இவ்வளவு நாள் எப்படி நம்ம learning such good things from her you know என்ன tell us 2-3 good things உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்கள பத்தி she is so pure from the heart I feel you know அதுதான் அவங்க எதுவும் மனசுல வச்சிட்டு இதே பண்ணவே மாட்டாங்க she is so open about the whole thing and she's made me more spiritual nowadays you know taking me on spiritual tours எல்லாம் அப்படியே எங்கெல்லாம் போனீங்க நாங்க இப்ப பெங்களூர் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தோம்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க எத்தனை கோயில் அப்படின்னுவாங்க பட் ஒன்னும் 2-3 கோயில் தான்ப்பா 2 days எனக்கு அவ்வளவு பழக்கம் இல்லை கோயில் அவ்வளவு போவேன் நான் எப்பாவது போவேன் இவங்கள மாதிரி அவ்வளவு எல்லாம் போக மாட்டேன் ஆனா நாங்க போன ஒவ்வொரு கோயிலும் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பார்க்க முடியாத ஒரு இடமெல்லாம் போய் அவ்வளோ அழகா நாங்கள் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இவங்களோட கோயில் ஒன்று இருக்கு சாரதா பீடம் அதுக்கு இவங்க போனதே இல்லை இவங்க வந்து போனதே இல்லை ஸ்ருங்கேரி சாரதா அவங்கள பார்க்கறதுக்கு ஸோ அதை நாங்கள் வந்து அவங்களோட இன்க்ளூட் பண்ணிட்டோம் உங்களுக்கு நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோன்ற மாதிரி அதனால அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்பா நான் இத்தனை வருஷமா பார்க்கணும்னு நினைச்சேன் சார்கிட்டையும் கேட்டேன் மூகாம்பிகை வரைக்கும் வந்திருக்காங்க ஆனால் கூட்டிட்டு போறேன் இது வரைக்கும் கூட்டிகிட்டே போகலாமா அப்படின்னாங்க சரி வாங்க நம்ம போறோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டோம் She was like அன்னைக்கு பூத்த மலர் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி கிளென்ஸ் ஆயிட்டாங்க அவங்க there was a story behind it சொல்லுங்க my grandfather he is an engineer and he used to stay with Shankaracharya at Sringeri he and my grandmother both of them used to stay there he was a consultant engineer அங்க அவங்களுக்காக அண்ட் எப்போவுமே எங்கள் பாட்டி வந்து இங்கே வாயே ரொம்ப அழகாக இருக்கு இந்த இடம் சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் ஐ நெவர் வெண்ட் நான் ரொம்ப பிஸி இது ஆக்டிங்கில் ரொம்ப பிஸி அப்போல்லாம் ஸோ ஐ said வரேன் பாட்டி ஐ வுட் சே அண்ட் நெவர் மேனேஜ் டு கோ தேர் ஒன் டே ஸோ ஹேப்பன் தட் அங்கே ஜூலை மாதம் இட்ஸ் ரெய்னிங் இன் கர்நாடகாவில்
So they had to cross over from their houses. They had to cross over by ferry to go and see Shankaracharya. So அங்க போகும்போது her boat capsized and my grandmother passed away. ஐயோ. So it was ஒரு மாதிரி very hurting எனக்கு அதை பற்றி, because I felt so bad. I regretted not going there. அங்கே போவே இல்லை, கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நான் போலேன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை. these people they took me. அங்கே ஸ்ருங்கேரி போகிறோன்னு தெரியும். I was so excited. ஏன்னா எனக்கு ஸ்ருங்கேரி எங்கள் பாட்டிக்கு சொல்லி 42 வருஷத்துக்கு அப்புறம் we are going there அப்படின்னு சொல்லிட்டு I was அங்கே போய் பார்க்கணுன்னு. இவங்க எல்லாருமே பார்த்து உன் ஃபேஸே சேஞ்ச் ஆகிடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. I don't know, I felt ஒரு மாதிரி காம்னஸ் இருந்த மாதிரி இருந்தது. I felt ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு serene ஃபீலிங் இருந்தது எனக்கு. it was ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. And we met பெரியவா. Yeah, we met him also. And he remembered my grandparents. நாங்க சொல்றோம் அப்படி இவங்களுக்கு சொல்ல முடியல. அவரை பார்த்த உடனே because she is எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுதுன்னு I can see her face. பட் நான் சொல்றேன் சொல்லுங்கன்னா she is not opening. அவர்கிட்ட எப்படி சொல்கிறது? அப்புறம் நான் சொல்கிறேன், நான் பெரியவா இந்த மாதிரி அவங்களோட பாட்டினோடனே அவர் ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்கிறாருங்க. எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு நடந்துச்சு, அவங்களோட பேத்தியா நீன்னு அப்படி சொல்லிட்டு he was talking. I was feeling so blessed. நல்லா ஆசீர்வாதம் பண்ணார் எங்களுக்கு, நல்லா இருப்பீங்கன்னு சொன்னார். ஸோ அது முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா she was cleansed. அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்பா நான் வந்து பாட்டி நான் உன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாரதா அப்படின்ட்டு. she was so happy. அது எத்தனை வருஷமா ஒரு குறையா இருந்திருக்கும்ல உங்களோட மனசுல. அது வந்து அதான் ஃபேட்டுங்க. நீங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போகணும்னு இருக்கு. ஆமாப்பா, அதுக்காக அதான் சொன்னேன். நமக்காக மல்லி வந்து அவங்களுக்காக எடுக்கல, நம்ம ரெண்டு பேரும் அதுக்காக. I know whatever happened in the Malli happened just that we two got together. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணோம்னு. ஆமா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப். And then நீங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? ஒரு நல்ல சோல் அவங்க. she is like இன்னசென்ட் சொல்லுவாங்கல்ல. நான் சொல்லுவேன், இன்னும் நீங்க வெளி உலகத்தையே பார்க்கல, நீங்க வந்து ஒரு மாதிரி ஒரு பார்த்துட்டு அதை அவங்களை அஃபெக்ட் பண்ண விடலையோ? நே அப்படி சொல்ல முடியாது. இவங்க வந்து ஒரு மாதிரி கன்சர்வேட்டிவாவே இருந்துட்டாங்க. இவங்களோட உலகம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு, இல்லை அவங்களுடைய ஜாப். இவங்க வந்து நிறைய டாக்கட்டிவ் பர்சன் கிடையாது, 4 ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க வந்து ஒரு நல்ல சோலா தெரிஞ்சது எனக்கு. எனக்கு மட்டும் இல்லை, எங்க கேங் ஒன்று இருக்கு, ஒரு 14 பேர் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அந்த மாதிரி ஒரு அன்னெசரி டாக்ஸ், இந்த பேக் பைட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவ்வளோ நல்லா அழகா பேசி அடுத்து எந்த கோயிலுக்கு போறோம், இந்த ஒரு வாரம் நான் ஃப்ரீயா காமக்கியா. அதுவும் இவங்களோட பெரிய வருஷத்து ஆசை. அது ரொம்ப வருஷத்து ஆசை. அதையும் நான் தான் வந்து சொல்லுங்க இல்ல ரொம்ப ஐ மீன் லைக் எனக்கு ரொம்ப வருஷமா அந்த கோயிலுக்கு போகணும்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அந்த கோயிலை பத்தி. அப்போ நான் ஒரு நாள் இவங்க கிட்ட சொன்னேன், எனக்கு அங்க ரொம்ப ஆசையா இருக்கு அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அவங்க அதை பண்ண வச்சுட்டாங்க, அதை நடத்தி வச்சுட்டாங்க. அதான் such a beautiful equation இல்ல. And of course நீங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்து பேசும்போது எனக்கு என்ன தோணுனா, ஷூட்டிங்லயும் நல்லா கலாட்டாலாம் பண்ணி பயங்கரமா ஜாலியா இருக்கும். இவங்க டைம் போறதே எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? யூசுவலா எனக்கு ரூம் ஷேர் பண்றதுக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா இவங்க இருக்கும்போது வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே கூட தான் உட்காருவோம். ஸோ கடைசியா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிச்சு ஒரு மெமரி என்னது? இல்லை, நாங்கள் எதை பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருப்போம். நாங்கள் வந்து எதுக்கு ப்ளஷ் பண்ணுறோன்னே எங்களுக்கு தெரியாது. பட் வில் பி என்ஜாயிங். உங்களோட ரெண்டு பேரோட கம்பெனியும் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணிப்போம் நல்லா ஜம்முன்னு. ஷீ இஸ் ரியலி ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி ஒரு ஜெம் கிடைக்கிறது ஆஸ் அ ஃப்ரெண்ட் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. எனக்கு ரொம்ப செலக்டட் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்ல உங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. இட்ஸ் சோ கிளியர், அந்த கனெக்ஷன் ரொம்ப கிளியரா தெரியுது. இல்லாட்டி நமக்கு அது செட்டே ஆகாது இல்லை. இப்போ நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. அப்புறம் நீங்க அங்கேயே இருங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோன்ற மாதிரி இருக்கும். இல்ல அது மட்டும் இல்ல, ஐ திங்க் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் விமென்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளவு முக்கியன்றது நம்மளுக்கு தெரியுது. கண்டிப்பா கட்டாயமா வேணும். ஆமா, நான் வந்து ஆக்சுவலி எங்கள் 80s இது ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். அது வரைக்கும் நான் வந்து டோட்டலி கட் ஆஃபாக இருந்தேன் சினிமா ஃபீல்ட்லேருந்தே, ஃப்ரம் எவ்ரிபடி. அதுக்கு வந்து ஐ ஹேவ் டு டெல் ஹாஸ்னி தான் இழுத்து வந்து என்னவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தது. ஸோ அந்த மாதிரி இன்னும் அந்த ஒரு பிலாங்கிங், ஒரு பாண்டிங் அண்ட் சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், ஆமாம், அதெல்லாம் வெளியே கொண்டு வந்தது உண்மைதான். சப்போஸ் நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னா என்ன சொல்வீங்க? யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ்க்கா கேர்ள்ஸ்க்கா ரெண்டு பேருக்குமே? அப்படி வரீங்களா நீங்கள்? சரி, இல்லை விமெனுக்கு யங் கேர்ள்ஸுக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் சொல்கிறேன். இல்லை, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வந்து அதான் நினைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ஜென்யூன் ஃப்ரெண்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக. ஏன்னா லைஃப்பில் அதுதான்
டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்மளுக்கு போக 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 அதுதான் உங்களை வந்து இட் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங், உங்களை வந்து ஒரு கிரவுண்டடா வச்சுக்கோ. கிரவுண்டட், ஆமா, இந்த கிரவுண்டடா வச்சுக்கிறது அதுதான். இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ பொன்னிமாமாவோட ரிலேஷன்ஸ்லாம் அப்ராட்ல இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் வந்து நளினியோட பையன் வரா, அவங்க மருமக வரா, கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னா இப்போ அவங்கெல்லாம் இப்போ ரிலேஷன் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கனெக்டட். அப்படி அவங்க சம்பந்தமே இல்லை அவங்க சொல்லணும்னு. பட் ஆஸ்திரேலியா போறாள பொண்ணு, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கா, எங்க அத்தி பேர் அங்கே இருக்காங்க, இங்கே ஸ்காட்லாண்ட்ல இவங்க இருக்காங்க சொல்லிட்டு இப்போ ஒரு மாதிரி actually went and met my cousin and all. ஸோ அவங்களுக்கு ஒரு நைஸ். இது வந்து ரொம்ப ட்ரூவா உள்ள இருந்தா மட்டும்தான் அப்படி சொல்ல தோணும். இல்லாட்டி நம்ம போனோம் வந்தோம் வேற விஷயம் அது இல்லையா. அண்ட் தெரியுது நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுலயே தெரியுது இது ரொம்ப ஜென்யூன். நிஜமாவே ஹாப்பி டு see each other. இவங்களுக்கு நோ சொல்ல தெரியாது. சரி, அதுதான் எப்பவுமே திட்டுவாங்க. முதல்ல நோ சொல்லுங்க அப்படி. நோ சொல்ல கத்துக்கோங்க. நோ சொல்லுங்க. இவங்களுக்கு நோ சொல்லவே தெரியாது. நான் இங்க இருந்து சொல்லு அப்படின்னா எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று கேட்டா ஐயோ பாவமே தோணும். நான் வந்து ஐயோ நீ முதல்ல நோ சொல்ல கத்துக்கிட்டாதான் நீங்க இன்னும் இந்த பேட்டர்ன் போயிட்டே இருக்குல்ல. உங்க அம்மா வந்து கேமரா பார்த்து அப்படின்றாங்க, இப்ப இவங்க வந்து நோ சொல்றது அது டோட்டலி டிஃபரண்ட் திங்ஸ். அது டிஃபரண்ட். ஆனா இப்போ நான் சப்போஸ் ஏர்லியா ஷூட் முடிச்சு நான் கிளம்புறேன், நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், நீங்க இருங்க கொஞ்சம் நேரம் கூட நான் இருக்க மாட்டேன், நீங்க இப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. வாட் டு டு நோ சொல்லணும். ஆமா, நோ சொல்லுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருங்களே அப்படிமாங்க. நான் வந்து ஐயோ பாவமேன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் எக்ஸ்ட்ரா டைம்னா மீன்ஸ் லைக் 12 11 ஒழுங்கா சாப்பிடவும் மாட்டாங்க இவங்க. அதனால அது ஒண்ணு. சோ மேபி அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்சிங் நோ. ஆமா, நீங்க அவ்வளவு நம்பிக்கை அவங்க மூஞ்சில தெரியலையே. cannot actually she'll adjust. ரொம்ப அழகா இப்போ நாங்கள் சில இடத்துக்குலாம் போனால் ரூம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தானே இருக்கும், அது பழைய ஊர்ல எல்லாம். she'll adjust. பரவாயில்ல ஒன்றும் இல்லை, எல்லாரும் இருக்கோம்ல, எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு நிறைய விஷயம். அதெல்லாம் முக்கியங்க. ஒரு மாதிரி அவங்க அப்போ வந்து அந்த பூர்ணிமான்றதே மறந்துடுவாங்க, எங்களோட அப்படியே குழந்தையா மாறிடுவாங்க, எல்லாம் சைல்டிஷா அழகா. உங்களுக்கு பூர்ணிமா மேமோட ஃபேவரட் மூவி எது, ஏன்? அண்ட் உங்களுக்கு நளினி மேமோட ஃபேவரட் மூவி எது, ஏன்? எனக்கு பயணங்கள் முடிவதில்லை. டப்புன்னு வந்துருச்சு பாருங்க. உயிர் உள்ள ஒரு விஷயம். ஓலங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஆயிட்டு இல்லை, அவ்வளோ பார்க்கல. ரொம்ப அதை ஃபர்ஸ்ட் பண்ண நான் பார்த்தேன் நான். அதான் ஃபர்ஸ்ட். ஆமாம். ஸோ அப்போ வந்து சம்டைம்ஸ் ஐ வண்டர், நம்ம ஸ்க்ரீனில் ஒருத்தவங்களை பார்க்குறோம், ஒரு இம்ப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது, அதுக்கப்புறம் இன் பர்சன் நீங்கள் இப்போ இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் மாதிரி இருந்துச்சா, இல்லை அந்த எனர்ஜியை நீங்கள் ஸ்க்ரீன்லேயே சென்ஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் ஆக்சுவலி அவங்கள வந்து இந்த மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. அவங்க நிறைய சாமி படம் பண்ணியிருக்காரு. ஸோ எப்பவுமே சாமியார் வேஷத்தில் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான் அவங்க ஃபோட்டோ எல்லாம் மாதிரி. பட் ஷி இஸ் சச் அ ஃபன் லவ்விங் பர்சன். பயங்கர ஜாலியாக இருப்பாங்க, நல்லா இருக்கும், அவங்களோட டைம் பாஸாக இருக்கும். எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் படம் ஏன் பிடிக்கிறேன், ஃபர்ஸ்ட் என்னை வந்து ராஜன் சார் கேட்டார். என்னை வந்து நான் பாம்பேல வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கா போயிருந்தேன். ஸோ அங்கே மட்டும் அவரை மீட் பண்ணேன். அந்த ஃபுல் கூட்டமாக இருக்கும்ல விநாயகர் சதுர்த்திக்கு, அந்த கணபதி இதெல்லாம். ஸோ அங்கே வந்து ராஜேந்திர சாரை பார்த்தேன், டிஆர் சாரை பார்த்தேன். அப்போ அவர் வந்து கேட்டேன், நான் புது படம் பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு பயங்கர பிஸியாக, கால் ஷீட் ஃபுல்லாக டைட்டாக இருந்தது. அப்புறம் இவங்க நடித்தாங்க, இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் படம் பார்க்கும்போது இவ்வளோலாம் என்னால் கண்டிப்பாக பண்ணிருக்கவே முடியாது. ஷி வாஸ் சோ எஃபர்ட்லெஸ். அந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்தாங்க. சொல்லியிருக்காங்களா இதை உங்ககிட்ட? இல்லை, இப்போ தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இன்னும் நாங்கள் பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. நானே வந்து ஒரு கேப் விட்டேன், கொஞ்சம் வேலையா இருந்தாங்க. ட்ரிப் நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போறோம். ஓகே ஓகே. ரெண்டு கோயில் தானே? அப்படிதான் வண்டி ஏறுவாங்க. நம்ப மாட்டேன். சாரே வேற கேக்குறாரு, ஃபோன் பண்ணானா எங்க கிளம்பலீங்களாங்க அப்படின்ட்டு சாரே கேக்குறாரு. இப்போ எனக்கு வந்து சில வேர்ட்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு டக்குன்னு என்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஸோ முதல் வார்த்தை வந்து புகழ். இல்லை, நம்ம புகழ் இருந்ததுன்னா இப்போ என்றைக்குமே, இப்போ அட்லீஸ்ட் எங்களுக்குலாம், என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ஒரு மரியாதை எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கும் எந்த கடைக்கு போனால் கூட அப்பா இந்த முகம் நம்மளை காப்பாற்றி கொடுக்கறது சில டைம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. பிகாஸ் தே ரியலி ரெஸ்பெக்ட் யூ, தே டாக் யூ சோ வெல், ஆசையா பேசுவாங்க, அன்போட பேசுவாங்க. ஆமா, இன்னும் கூட எங்க போனாலும் ஆள் வந்து நம்ம கிட்ட பேசும்போது தே திங்க் நம்ம வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு எப்பவுமே நினைக்கிறது உண்டு. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் நம்ம இந்த புகழ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் வந்து இந்த புகழ் எப்படி
ரொம்ப எடுத்துக்க முடியலன்னா, பிகாஸ் நான் உயிருள்ள ஒரு ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. நான் திருப்பி ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலில் எல்லாரும் வந்து உஷா உஷாலாம் பேசுகிறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு அழுகையே வந்துச்சு. திருப்பி என்னால் படிக்க முடியாது இந்த ஸ்கூலில். ஐயோ, இந்த புகழ் வந்ததுனால என்னுடைய கெரியர், நான் படிக்க வேண்டிய அந்த கெரியரை எடுத்துட்டு வேற எங்கேயோ அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப அதை ஃபீல் பண்ணேன். அந்த புகழ் வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஹர்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஆனால் இன்ன வரைக்கும் என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் அவங்க இந்தியா வந்தாங்கன்னா முதல்ல போய் பார்த்துருவாங்களே. ஏன்னா அந்த கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் என்னை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். புகழ் ரொம்ப பியூட்டிஃபுல். குடும்பம் இஸ் த பெஸ்ட். ஆக்சுவலி நான் என்ன குடும்பம்ன்றது எனக்கு தெரிஞ்சு எனக்கு 2 பிள்ளைங்க தான் என் குடும்பம். என்ன பண்ணுறாங்க? நீங்கள் சொன்ன மாதிரி நான் எப்படி அன்னைக்கு கேட்டிங்களே அதே சாடக்கன் சிஎஸ் முடிச்சாரு. அவர் எல்லா கண்ட்ரிலையும் போய் சிஏ எழுதி முடிச்சிட்டாரு. டில் நோ ஹி இஸ் டூயிங். எவ்ரி பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுவார் சர்டிஃபிகேஷன். பாப்பா இப்போ ஐஏஎம் பண்ணுறாங்க திருப்பி. ஆமாம், எஸ், ரியலி டு பி ப்ரவுட் ஆஃப் தேர். எவ்வளோ அழகாக அவங்க 2 பேரும் அண்ட் தே டேக் ஸோ மச் கேர் ஃபார் ஹர். அம்மாவுக்காக உயிரே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவை பற்றி நினச்சிட்டே இருப்பாங்க, பார்த்துட்டே இருப்பாங்க. நான் ஃபோனில் தான் பேசுறது உண்டு. நான் ஐ ஹேவன்ட் மெட் இல்லை மிக்கி மீட் பண்ணேன். நான் பொண்ணை மீட் பண்ணேன்னா பையனை மீட் பண்ணல. பட் ஐ சீன் த லவ் தட்ஸ் கம்மிங் ஃபார் கேர் ஃபார் ஹர் மதர். அதான் அது வேற. இந்த மாதிரி ஒரு மதர் இருந்தா ஈஸி தானே. இல்லை, அனுமாவே கேட்டாங்க ஒரு வாட்டி படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் அவங்களோட இன்டர்வியூல ஒரு வாட்டி கேட்டாங்க. எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. நீங்க முடிச்சிருவீங்களா சிஏ அப்படின்னாங்க. முடிச்சுதான் ஆகணும், பட் இல்ல ஒரு பேசிக் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானும் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர். பசங்க வந்து ஒரு பேசிக் டிகிரி முடிக்கணும்னு. சார் வந்து ஆக்சுவலி அவர் டிகிரி முடிக்கல. ஒரு பியூசி படிக்கும்போது ஓடி வந்துட்டாரான் சென்னைக்கு. அதனால அந்த டைம்ல படிச்சு முடிக்க முடியலன்னு அவர் வந்து படிப்போட ஆங்கிள்னால அவர் வந்து சொல்லலை பையன்ட்ட. சாந்தனு வந்து 11th 12th படிக்கும்போதே அவனுக்கு ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அவர் வந்து நீ நடி பரவாயில்ல, பட் நீ காலேஜ் எப்படி முடியன்னு. அப்புறம் நான் சொன்னேன், இப்போ எப்படி அவன் 2 பண்ண முடியுமான்னு. இல்லை படித்து அவன் காலேஜ் போட்டோன்னாரு. அவன் நான் சொன்னேன் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. நான் வந்து அதுக்காக சொல்லலை, அவன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் காலேஜ் லைஃப். எனக்காமா ஒரு கவலை இல்லைடா, நீ ஒழுங்காக படித்து ஒரு டிகிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன் நான். அவர் வந்து இல்லை, அவன் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டான், காலேஜ் லைஃப்லாம் நான் பார்க்கல, அதனால் அதெல்லாம் அவன் என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணுமா அப்படிம்பாரு. ஸோ ஐ திங்க் ஒரு ஸ்ட்ராங் குடும்ப சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்பில். அண்ட் ஆல்சோ சாய்ஸஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? அண்ட் என்கரேஜ் பண்ணி அந்த சாய்ஸுக்கு வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சாந்தனுவுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு. பிகாஸ் ஹீ கம்ஸ் அண்ட் டெல்ஸ் யூ இல்லையா? அதனால அந்த ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் தான் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியுது. கண்டிப்பாக இல்லை? கண்டிப்பாக. சக்ஸஸ் ரொம்ப நல்லது தான், தலைக்கு போகக்கூடாது. நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த போது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாடம்னு ஏதாவது வந்துச்சா? இல்லை, லக்கிலி எனக்கு வந்து அந்த சக்ஸஸ்லேருந்து அப்படியே ஒரு மிதங்கிட்டே போயிட்டேன் நான் கல்யாணத்துக்குள்ளே போயிட்டு. அதுக்கப்புறமும் தட் ஐ ஏர்ன் தட் சேம் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபீல் அப்போ இல்லை. பட் சக்ஸஸ் வந்து யூ cannot take it for granted நான் நினைக்கிறது. அண்ட் அதுவும் நிரந்தரமானது கூட இல்லை. கண்டிப்பா இல்லை, கண்டிப்பா இல்லை. யூ டிட்ன்ட் என்ஜாய். ஐயோ இந்த படம் ஓடிடுதே. இவங்க கேட்டா கதையெல்லாம் கேட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னியா இருக்கும். இவங்க கதையெல்லாம் கேட்டா ஓடிடுதே, ஏன்டா இந்த படம் ஓடிச்சு. இவங்க தனி ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டு அப்ப எனக்கு அப்ப நீங்க வந்து எல்லா இதுவும் இவங்க இதெல்லாம் கதை சொல்லும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். என்னது நீங்க இவ்ளோ சக்சஸ் வேண்டான்னு ஃபீல் பண்ணீங்களான்னு, எப்படியே செட்டில் ஆயிடலாமான்னு நினைச்சிட்டே இருப்பாங்க. அப்படியா? ஆமா, ஒரு சிம்பிள் லைஃப் ஐ லவ் இட். அண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னுட்டு இருக்கு. அப்படி நினைக்க எங்க கொண்டு எங்கேயோ கொண்டு பணம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம தான் நாங்களும் இங்க அவஸ்தைப்பட்டு இருக்கோம். பணம் ஓரளவுக்கு இருந்தா போறோம். அது வந்து அப்புறமா அப்புறம் அதுக்காக வேற திருப்பி அது ரொம்ப ஆசைகளை தூண்டும். அதனால ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நீங்க 2 பேரும் உங்களோட ஃபைனான்ஸ் நீங்களே மேனேஜ் பண்ணுவீங்களா? ஐ அம் வெரி பேட் அட் இட். அப்படியா? ரொம்ப மோசம், எனக்கு சுத்தமா பண்ணவே தெரியாது. என் பையன்கிட்ட நான் திட்டு தான் வாங்குவேன். மா டோன்ட் ஸ்பெண்ட், டோன்ட் கோ ஷாப்பிங் அப்படிமா. அது என்னது we earn so we can spend இல்லையா? நான் பார்த்துப்பேன். நீங்க மிக்கி இத பாப்பா தான் பார்த்துப்பாங்க. ஏற்கனவே சார்ட்டர் அக்கவுண்டன்ட்லாம் இருக்காங்களே, அதனால அவங்க பார்த்துப்பாங்க எல்லாமே. என்ன தேவையோ அது இவ்வளவுதான் அப்படின்ட்டு. அண்ட் ரொம்ப எனக்கு ரொம்ப ஒர்க் பண்றது பிடிக்காததுனால உங்களுக்கு என்ன தேவை, நிறையவே நல்லா இருக்கீங்க, பார்த்துக்கோங்க, உங்க உடம்பு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரெண்டோட எல்லாம் வெளியே போயிட்டு வாங்க, என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்வாங்க. எதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பயம்? எல்லாத்தையும் பார்த்தாலும் பயம். எல்லாமே பயம்தான். அதாவது ஒரு அந்த இந்த மாதிரி ஒரு குழுன்னு இருக்கிற துணியை பார்த்தா கூட பயம் எனக்கு. என்னால அந்த ஃபர் கிளாத் கூட தொட முடியாது. எந்த கிளாத்? இந்த ஃபர் அதெல்லாம் கூட தொட முடியாது.
அப்போல்லாம் இந்த டிஸ்கோ சாங் அதை ஒன்று போடுவாங்க, அது போட்டுட்டு ஐயோ அதை பார்த்தாலே என்னவோ மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எதை பார்த்தாலும் பயப்படுவேன் நான். அந்த பீச்சு பழத்தை தொடுவீங்களா? பிறந்த குழந்தை கூட தொட மாட்டேன். அச்சோ, எப்படி எட்டிதான் பார்ப்பேன், அங்கேயே இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு நான். உங்களுக்கு எதை பார்த்தா? எனக்கு வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயம் எனக்கு. அப்படியா? ஆமாம், எனக்கு சின்ன வயசில் ஒரு அடிக்கடி ஒரு ரிக்கரிங் ட்ரீம் வந்துட்டே இருக்கும். ஒரு பால்கனியில் ஒரு கார்னரில் நான் இருக்கேன், பெரிய பெரிய ஆஸ்ட்ரிச்லாம் இப்படியே வந்துட்டு இருக்கு எனக்கு. அது எனக்கு நிறைய தடவை இல்லை, எங்கே பாருங்க, ஒரு டெரஸ்ல நான் பால்கனி அப்படி நின்றுட்டு இருக்கேன், நான் டெரஸ்ல ஒரு ஓரத்தில் நான் எங்கே என்ன பண்ணணும்னு ஒரே பயந்துட்டு எனக்கு. அது சின்ன வயசில் நிறைய தடவை அந்த ட்ரீம் வந்தது. அப்புறம் யாரோ சொன்னாங்க, அது இஃப் யூ டெல் அவுட் த ட்ரீம், அதை யார்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வராதுன்னு. அதுக்கப்புறம் நான் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். வருதா இல்லையா? இப்போ வந்து நாளைக்கு சொல்லக்கூடாது, நீ கேட்ட நாளைக்கு வந்துருச்சு கதை சொல்லாதீங்க. இல்லை, ஜென்ரலாக ஃபியர் ஆஃப் த அன்னோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பயம். என்ன நாளைக்கு நடக்குமோ, நல்லா நல்லதாக நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நடக்கிறது எல்லாம் நல்லதே நடக்கும். ஆமா, அந்த தாட்ஸ் எனக்கு இந்த மாதிரி 4 பேர் பாசிட்டிவா பேசினா கொஞ்சம் தைரியம் வரும். ஆனா எனக்கு அடிக்கடி அந்த ஒரு பயம் வரும். அதான் such wonderful friends பக்கத்துல இருக்கும்போது. So then ஒரு காமன் டாபிக். ஓகே, சாரி. 2 பேருமே சாரில சாரி கலெக்ஷன் நிறைய இருக்கும். யார்கிட்ட நிறைய இருக்கு? அவங்க கிட்ட தான். ஒரு வீடே இருக்காமே. ஆமா, டோட்டல் எத்தனை சாரீஸ் தெரியலங்க, அதெல்லாம் கண்ணு படும். சரி, அப்ப அப்படி கேட்கல நான். சரி, உங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டல் சாரி அது? சென்டிமெண்டல் சாரி நான் 2-3 வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மத்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் வாங்குறோம். அது என்ன எடுத்துக்கோ, என்ன கட்டிக்கோன்னு சொல்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால அது கூப்பிடுது உங்களை, கூப்பிடும். எனக்கு சாரீஸ் இருக்கு, பட் நான் ட்ரெஸ்ஸஸும் நிறைய போட்டுக்கிறதுனால அதுவும் ஈக்குவல் அமௌண்ட் இருக்கு என்கிட்ட. சாரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீஸ் வந்து எங்க வீட்டுக்காரர் 2-3 சாரி வாங்கி கொடுத்தது இருக்கு. அப்புறம் எங்க அம்மாவோட சாரீஸ் 2-3 நான் ரொம்ப பொக்கிஷமா வச்சிருப்பேன். நான் வச்சிருக்கேன். ஆமாம்மா, எனக்கு அது ரொம்ப, அது கட்டினாலே ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து நான் நிறைய புடவை கட்டுறது இல்லைனால அதை வந்து நான் ஒரு பிளாங்கெட்டா பண்ணிடலாமா நினைச்சேன். அம்மாவோட இதை வந்து இல்ல. சோ எப்பவுமே நம்மளுக்கு அந்த சாரியில ஒரு சென்டிமெண்ட். ஆமா, எங்க அம்மாவோட சாரீஸ்லாம் ரொம்ப சிம்பிள் காட்டன் சாரி, அதுல ஒரு எனர்ஜி. ஆமா ஆமா, ரியலி சாஃப்ட்டா அவங்களோட ஃபீலிங் இருக்கும் அதுல. ஆமா, நல்லி மேம், thank you so much for coming. Thank you. ஆமா, எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி இது. Yeah. That's the word phrased by my husband. அப்படியே pleasant surprise. இன்ப அதிர்ச்சி. So thank you so much. Thank you so much. அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, பாரு அவங்க எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கணும், நீ கத்துக்கோ, நீ அங்க போய் இன்னும் படபடன்னு இருக்காத, கொஞ்சம் பொறுமையா. JFW presents Binge Cafe, powered by Aroma Agmarki, Ananda Anubhavam Aroma.